ஊழியக்காரர்களை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அது ரொம்ப ஸ்பெஷல். அப்போ கத்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு ஆள் வர்றதே பெருசான நிறைய பேர் வந்துருக்காங்க. நல்லா பாட்டு பாடக்கூடியவங்க நிறைய ஆட்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. இவர் எப்பயாவது என்ன திரும்பி கூப்பிடும் போது பார்ப்பேன், இவர் இன்னாருன்னு அறிமுகப்படுத்துவார். அப்படி பார்ப்போம் போயிடுவார். அப்போ இவர் கூப்பிடும்போது மட்டும் சரிங்க வந்துடுறேங்கன்ற. ஏன் தெரியல, இன்னைக்கு எக்கச்சக்க வேலை. இன்னைக்கு 2-3 பேர் வெளியில் நிற்கிறாங்க என்னை பார்க்கணும் அப்படின்னு. இவர் சொன்ன உடனே இதெல்லாம் மறந்துட்டு, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டு, சரி நான் வரேன் ஐயான்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசித்தேன், வாய் ஏன் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தான் 2 வசனத்தை வாசிக்க போகிறேன். எடுத்தவங்க கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்தமான வசனம் தான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Jeremiah chapter 33 and verse 22. வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நான் ஒரு ஊழியக்காரனுடைய மகன். நல்லா கவனிங்க, ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்காக பேசுறத விட ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் ஃபார் தம்பி பென்னி சார்ல்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், என் பேர் அதில் பாதி வந்துருக்கு, சார்ல்ஸ் அப்படின்னு. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக வச்சிருக்கிறார். அதாவது தாவீது என்னெல்லாம் இந்த உலகத்தில் செய்யணும் அப்படின்னு யோசித்தார், செஞ்சார். ஆனால் தேவாலயம் கட்டணும் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உன் மகன் கட்டுவார் அப்படின்னு சொன்னார். எந்த மகன் கட்டுவான் அப்படின்லாம் தெரியாது, உன் மகன் கட்டுவான். ஆனால் கட்டினான். தேவாலயம் பயங்கரமாய் கட்டப்பட்டது. தென் தேசத்து ராஜஸ்திரி அவருடைய ஆலயத்தினுடைய மகிமையும் பயங்கரமாக கட்டியிருக்கான். ஞானத்தையும் விலை பேச வந்தார். அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான். நல்லா கவனிக்கணும். இதில் எழுதியிருக்கிறது, வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணவே முடியாது. ஆபிரகாம் அப்படியே முடங்கி ஒரு இடத்துல படுத்து கிடந்தான். அப்போ ஆண்டு கூப்பிட்டா, ஏம்பா உள்ள ஏம்பா உட்காந்துருது, வெளியே வான்னு சொன்னாரு. வெளியே வந்த உடனே வானத்தை பாருன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிமிலர் பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ வானத்தை பாரு அப்படின்னு. அவன் வானத்தை பார்த்த போது நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. ஆண்டவர் சரிப்பா எண்ணி பாருப்பா, இம்பாசிபிள். அப்போ வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேனா. இப்ப நம்மளாம் யார் தான்? நம்மளாம் எப்படிதான் அவர் வாக்கு தத்தம் பண்ணினபடி நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். அன்னைக்கு ஆண்டு வாக்கு பண்ணினார். அதே மாதிரி இன்னைக்கு தம்பிக்கு எத்தனாவது பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது? 23 ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஏஜ் தான், வெரி குட். சரியான நேரத்தில் நம்மளாம் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கிறோம். என்னவோ தெரியல, தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நம்மளும் இந்த உலகத்துல என்ன தெரியுங்களா, சாதிக்க பிறந்திருக்கிறோம் சார். சாதிக்கணும் சார், நம்மளாம் சாதிக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும். இந்த மாதிரி யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஐ கம் ஃப்ரம் வெரி டவுன் ட்ராடன் ஃபேமிலி. சாதாரண எளிமையான ஒன்றுமில்லாத குடும்பத்திலிருந்து வந்தவன். ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாத ஒரு கிளாஸ் அரிசி தான் நாங்கள் 6 பேர் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு அதுதான் கிடைக்கும். அதுதான் எங்கள் வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை உலகம் முழுதும் கொண்டு போயிருக்கிறார். நான் போகாத நாடுகள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் என்னை கொண்டு போயிருக்கிறார். அது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த தம்பி பென்னிக்கு God has given a lot of opportunities. நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறார். அவர் அதை யூஸ் பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தேசத்துல தேவனுக்கு என்று எதையாவது சாதிக்கணும். இந்த உட்காந்துக்கிறவங்கள சொல்றேன், எனக்கு நல்ல ஞாபகம் வருது. திருநெல்வேலியில சாரா டக்கர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். சாரா she never been to India. இந்தியாவுக்கு அவர் வரவே இல்லை. ஆனா she heard about the Indian and Indian women. இந்திய பெண்களை குறித்து தன் சொந்த சகோதரன் மூலமாய் கடிதத்தின் மூலமாய் கேள்விப்பட்டார். அவ்வளவுதான். அவங்க அனுப்பின பணத்தை வச்சு ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம் தான் லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகள் படித்து போகிறார்கள். இப்போ எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போச்சு. ஸ்டில் we are talking about சாரா டக்கர். அது என்னத்தான் ஏன் சொல்றேன்னா, சாதாரணமா when she heard about India, இந்தியாவை பார்த்ததில்லை, வந்ததில்லை, கடிதத்தின் மூலமாய் படித்த அவர்கள் ஒரு பெரிய சாதனை படிச்சாங்க.
இந்த தம்பியை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வானத்து நட்சத்திரத்தை போல அவனை பெருக பண்ணு. எனக்கு ஊழியம் செய்கிற லேவியின் சந்ததியை வர்த்திக்க பண்ண, ஐ வில் மல்டிப்ளை. கேட்டீங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண ஒரு மனிதனை இந்த உலகத்துல தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா ஒரு தேவ திட்டம் இருக்குது. இன்னைக்கு நான் வந்தது ஒரு பெரிய தேவ திட்டம் தான். நான் திரும்பி போக வேண்டிய ஆளு. நான் உள்ள வந்திருக்கிறேன்னா அது தேர் இஸ் எ பர்பஸ். உட்காரும் போது ஐயா பேசிட்டே இருக்கும்போது நான் யோசித்தேன், why Lord, why you brought me here? ஏன் என்ன கூட்டு வந்தீங்க? ஆண்டு சொன்ன there is a purpose. ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, இல்லாம நான் இங்க வரல. அப்ப நான் வந்துட்டேன், இங்க வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து கேளம்பாக்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணியான். அவர் சொல்றாரு, இங்க உட்காந்து சொன்ன ஐயா நீங்க வந்துருவீங்க தானே, வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம போய் ஜபிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிறார், அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த தம்பியை ஆசீர்வதிக்கிற ஒரு இடத்துல, தகப்பன்ங்கிற ஸ்தானத்துல ஆண்டவர் நம்மள எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க. அவன் என்ன பண்ண போறாருன்னா, God is going to multiply. இந்த வசனத்தை பெருசா விளக்கி சொன்னா ஒரு 1.5 மணி நேரம் பேசலாம். ஆனா ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். அப்பா ஊழியம் செய்யறாரு, குடும்பம் ஊழியம் செய்து ஒரு பெரிய ஊழியத்தினுடைய ஊழிய ஸ்தலத்தினுடைய எல்லை, இந்த எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். ஆமென். அது உங்க மூலமா செய்வார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பயன்படுத்தும். நீங்க எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நிழல இங்க வந்து நின்று இப்படி ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்னு நாங்கெல்லாம் இங்க பார்த்து மகிழ்ந்து களி கூர்ந்து நாங்களும் எங்க முகத்தை காட்டிக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க மல்டிப்ளை ஆகுறதுல, நீங்க வளர்கிற நிழலில், நீங்க ஆலமரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல நாங்கெல்லாம் ஒரு சைட்ல வந்து நின்றுக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதான உண்மையா? நான் ஏதோ சொல்றதுலாம் இல்லை, நான் ரியலா பேசுறேன். அங்க வந்து அப்படி நின்றுக்கிறோம். அப்படி நின்று எங்க முகத்தையும் கொஞ்சம் காட்டுப்பா அப்படின்னு சொல்லி காட்டுற இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். We have a very good mission. We have a knowledge. We have everything. But even though there is a root cause, ஒரு ரூட் வந்துச்சு, அந்த ரூட்ல இடத்துல நாங்க வந்து நிக்கிறோம். இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்? எங்கெல்லாம் மறந்துறதுப்பா அப்படி ஒரு இடத்துல கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை மல்டிப்ளை பண்ணுவார். when God is உங்களை மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் எங்களை நினைவு கூறுவதற்காக உங்களை அன்பா கேட்கணும். நினைச்சுங்கப்பா, எங்களெல்லாம் நினைச்சுக்கங்க. இந்த ஊழியம் வளர்ந்து பெருகி, நான் சொல்றேன், இந்த ஊழியத்தை ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். அது எனக்கு தெரியும். எனக்கு பெருசா எந்த பெரிய பழக்கம் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன். பெரிய பழக்கம் இல்லை. ஆனா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறார்ன்றத நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், தெளிவா சொல்றேன். God has started and he is going to establish in 2026. Amen. 2026ல God is going to open a new ways. புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். அது நம்முடைய சின்ன புத்தி கேட்டாது. How it is possible? நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? நம்ம ஏற்கனவே நம்ம கர்த்தர் எப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கார்? விசித்திர வினோதமா உண்டாக்கி வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐ கம் ஃப்ரம் வெரி டவுன் ட்ராடன் ஃபேமிலி. அப்பா பாஸ்டர், எங்க தாத்தா பாஸ்டர், என் பெரியப்பாலாம் பாஸ்டர், எல்லாம் ஊழியக்காரங்க தான். எல்லாம் பாவம் நடந்தே போய் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம ஊழியம் செய்தவர்கள் தான். ஆனா இன்னைக்கு ஏராளமானவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். புல்லட்லயே போனேன் 65 நாடுகளுக்கு. இப்படி போகும்போது மணிப்பூர்ல நான் பார்த்தேன். ஒரு அச்சீவ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா? நம்மளாம் உட்காந்துக்கிறோம், எதையாவது அச்சீவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. எதனா ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க. எல்லாரும் சபை வச்சுக்கிறாங்க, நானும் சபை வச்சுக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. இவங்க டிவி வச்சுக்கிறாங்க, நானும் டிவி வச்சுக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. எதனா புதுசாக செய்யுங்க. ஏசாமைக்காக எதையாவது ஒன்று சாதிக்கணும். அது என்னுடைய வாஞ்ச. அப்படி போய் மணிப்பூர்ல போய் நின்ற போது நான் பார்த்த காட்சிகள், விபச்சாரம், வேசித்தனம். 99% அனாதை பிள்ளைகள். 550 பிள்ளைகளை எடுத்து அந்த 550 பிள்ளைகளை ஒரு நல்ல ஷெல்டர் கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அங்க ஒரு நல்ல பள்ளிக்கூடம் உருவாக்கி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இன்னைக்கு வரலாம் நடத்துறோம். ஆண்டவர் நடத்துகிறார். 5 லட்சம் ரூபாய் சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு அம்மா, பையன் செத்து போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, பில்லி கிராம் எங்க வீட்டுக்கு வந்து ஜாம் பண்ணார். சுவிட்சர்லாந்துல பணக்காரர்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஜாம் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு அது தெரியாது. அப்ப அவங்க சொன்னாங்க, பெரிய பில்லி கிராம்லாம் வந்து எங்க வீட்டுல ஜாம் பண்ணிட்டு போனாங்க. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. இந்த வசனத்தை சொல்வதற்கு ஒன்று கர்த்தர் இந்தியாவிலிருந்து ஒன்று அனுப்பி இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் தான். ஆவியானவர் நான் பிரசங்கிக்கும் போது அந்த அவனுடைய ஆங்கில திருச்சபையில பேசும்போது
ஆவியான ஒரு வசனத்தை பேசியிருக்கிறார். அதனால சொன்னாங்க, என் பையன் செத்துட்டான், உன்னை பார்த்தா என் பையன் மாதிரி சார், நீங்க வெள்ளையாகிறீங்க, நான் கற்பாகிறேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் புள்ள அப்படி என்ன அடாப்ட் பண்ணி எங்க 550 பிள்ளைங்க அடாப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் 5 லட்சம் ரூபாய் அனுப்பினாங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து படிக்க ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார். என்ன பிரச்சனை, மோடி என்னைக்கு வந்தாரு அதெல்லாம் இழுத்து மூடி அதுக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கிறார். ஆனா நான் சொன்னேன், when God starts something, யாராலும் அதை நிறுத்த முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, அது வசனங்க. இன்னைக்கு வரல மேற்கொள்ள. அந்த ஊர்ல ஒரு தலைவர், அந்த ஊர் தலைவர் ஆண்டவர் ரட்சித்து, அவன் தான் அந்த ஊர்ல பெரிய பணக்காரன். மோரே அப்படின்ற இடத்துல பெரிய பணக்காரன். அந்த பணக்கார அந்த ஆள் மேல தலைமையில கழிச்சு ஜோமனும். அவர் கேட்டார், இந்த வீட்டுல ஒரு பொண்ணு அழுதுக்குது, என்னப்பா அழுதுனா? இந்த பொண்ணு அமெரிக்கா வீசா கிடைக்கலங்க, கூப்பிட்டு வாங்க, நான் எடுத்து தரேன். அதை உருவாக்கி அமெரிக்காவில் போய் அந்த அம்மா சேர்ந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறா. அதனால அந்த ஆள் சொல்லிச்சு, எத்தனை உதவிகள் ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஆர்ஃபனேஜ்க்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு இன்னைக்கு வரல ரெகுலரா அரிசி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஊழித்து கொடுக்குறாரு, எனக்கா கொடுக்குறாரு, ஆமென் சொல்றது மாதிரி இல்லை. கவனிங்க, அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும். when you say amen and hallelujah, God will bless you also. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவ என்ன கர்த்தர் அந்த ஊழியத்தை கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். சின்ன புரோக்கர் வேலை கூட செய்ய மாட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன யாராவது கேட்டாங்க சத்தியமா தெரியாதுன்னு சொல்லுவேன். ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினால மட்டும்தான் பிழைப்பு உண்டாகும். அதை நான் தெரிஞ்சு இன்னைக்கு வரல இந்த ஊழியத்துல நிலை நிற்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். பின்னால் ஓடல, இதுவரையிலும் போல. எத்தனையோ பேர் கூட வந்தாங்க, ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் ஊழியம் ரொம்ப கஷ்டமானது. ஆனா ஊழியம் செய்கிற சந்ததி என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். He will multiply. அப்படியே வச்சிருக்க மாட்டார். சோ இந்த நியூ இயர்ல தம்பிய ஆண்டவர் தம்பிக்கு சொல்கிற வார்த்தை, God is going to multiply you. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க. 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 30 and 17. அவர்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் ஆண்டு சொன்ன, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆண்டு சொல்ற. இந்த ராத்திரியில காயங்களை ஆற்றுவார். எவ்வளோ காயம் இருக்கும் இந்த ஊழியத்துல, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த காயமான வார்த்தைகள்லாம் கேட்டு எத்தனை ராத்திரி இவங்க அழுதுருப்பான், உடஞ்சிருப்பான். ஊழியத்துல ஊழியக்காரர்கள் போய் தனியா உட்காந்து கேட்டீங்கன்னா தெரியும், அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். We used to cry like anything. நான் தான் மை லைஃப். நான் தனியா கார்ல போனேன்னா தனியா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே போவேன். அதுதான் ஆண்டவர்கிட்ட பேசுற அதிகமான நேரம். தனியா இருக்கிற என்னுடைய அலுவலகத்துல நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன், அழுவேன். வாயை திறந்து கேட்கறதோட அழுதுன்னு வச்சுங்களேன். அப்ப ஆண்டு பாப்பாரு, என் பிள்ளை எதுக்கும் அழுகுறான் அப்படின்னு. அவருக்கு நல்லா தெரியும் எதுக்காக அழுகுறேன்னு. அந்த காரியத்தை நான் கேட்பதற்கு முன்பாக ஓடுறதுக்கு முன்னால ஆண்டவர் என் தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுதாங்க நம்ம லைஃப், அதான் நம்ம ஊழியம். ஆண்டவர் இந்த ஊழியத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? காயங்களை ஆற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கடைசி பார்த்து திரும்ப வாசிங்க. ஆரோக்கியம் வரப்படும். எல்லாத்துலயும் ஆரோக்கியம் இருக்கும். சரீரத்துல சுகத்தை தருவார். சுகம் இருந்தா தானே இவங்க நல்லா ஓட முடியும். ஓடுவதற்கு தேவன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி ஆரோக்கியத்தை தருவார். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் ஃபர்ஸ்ட் பிளஸிங். நீ நினைக்கிற மாதிரி பிளஸிங் நிறைய பணம் பிளஸிங் இல்ல, ஆரோக்கியம் ஒரு பிளஸிங். ஆரோக்கியம் வர பண்ணுவார். வரல இது வரையிலும், இனிமே வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஆமென் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வரும். ஹalleluya. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். We are here to bless them because God has given authority and power to bless these people. Such a wonderful people. We are the chosen generation to bless these people. இவங்க பெரிய ஊழியத்தை இன்னும் செஞ்சாங்கன்னா அது நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, தேசங்களுக்கு, தேவனுக்கு அவர் பெரிய பிரயோஜனமாகும். அவர் வந்தார் இந்த ஊர்ல, இந்த ஊர் எப்படி ஆகல நிறைவேறணும்னு சொல்லி நம்மளெல்லாம் கூப்பிட்டு, நம்மள உண்மையுள்ளவர்களை நம்பி பெரிய பொறுப்பை நம்ம கையில தந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாம். இந்த ஊழியத்தை சீரும் செம்மையுமாய் செய்வதற்கு, இந்த ஊழியத்திற்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அடுத்தது காயத்தெல்லாம் கட்டுவாரு. எல்லாத்தையும் மாற்றுவார், எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். whether you believe or not, இந்த வாக்கு தத்துவம்
தேவன் உங்க குடும்பத்துக்கு சொல்லுகிறார், அது அப்படி நிறைவேறும். ஜெபம் பண்ணலாமா? ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் தேவை. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை கட்டுகிறவர் ஊழியக்காரனுடைய சந்ததியை, ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்கிற லேவியின் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த 2 வாக்கு தத்துவம் அப்படியே இந்த கூடாரத்தில் நிறைவேறுவதாக. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும், ஆண்டவரே இந்த தொலைக்காட்சிக்கும், ஆண்டவரே நிறைவேறுவதாக. எல்லா காயங்களையும் கர்த்தர் ஆற்றுவீராக, ஆற்றுவீராக, ஆற்றுவீராக. இவர்களை தேற்றி வழி நடத்துவீராக. தம்பி மேல உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய அனுக்கிரகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் மகிமையான காரியங்களை செய்யும். மல்டிப்ளை லார்ட், மல்டிப்ளை லார்ட், மல்டிப்ளை. ஊழியம் செய்கிற லேவியின் சந்ததி ஆண்டவர் வர்த்திக்கப்படுவன் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீக்கிரம் சீக்கிரம் கேக்கு ஒரிஜினல் நீங்க வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஒரு நிமிஷம். கர்த்தர் நல்லவர், கிருபையா இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஐயா விரும்பினபடி நம்ம வந்திருக்கிறோம். இது வரைக்கும் அவங்க இப்படி ஒரு ஜெபத்தை, பர்த்டே ஜெபத்தை நமக்கு அழைச்சதில்லை. இன்றைக்கு அழைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் பேசின இந்த வார்த்தை அவனுக்கு பெருக பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ஐயாவுக்கு காயங்களை ஆற்றுவேன்னு வாக்குறுதி. நாங்கள் எதிர்பார்க்கறது அதுதான். அந்த காயம் ஆறணும், அந்த காயம் ஆறணும், அது சுகமாக்கப்படணும். அதுதான் எங்களுக்கு மெயின். அது மாத்திரமல்ல, தேவன் பலத்த அற்புதங்களை இந்த ஊழியத்தின் இது 2வது ஏற்கனவே ஒரு தோட்டம் நடந்து இது வரைக்கும் வந்துடுச்சு. இது 2வது துவக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகனுக்கு மக்கள் மேலே கை வச்சு நம்ம எல்லாரும் ஆசீர்வதிச்சு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை நீட்டி மகனை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்ர ராகா லபாகா ராகா லபாகா ஷனா ராகா லபாகா தியா ஷித்தல ராகா லபாகா ராகா தியா ராகா ஈஸ்வர நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் பெருக்கம் மகளுக்கு உண்டாயிருப்பதாக. சந்தாராகா தூலாபாகா ஷாகா ராகா தூலாபாதியா. ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அனைத்து நன்மைகளும் பெருகட்டும், அனைத்து பாக்கியங்களும் பெருகட்டும், அனைத்து ஆசீர்வாதங்களும் பெருகட்டும், அனைத்து ஆண்டவரே உம்முடைய மேன்மைகள் பெருகட்டும், பணம் பெருகட்டும், பாதுகாப்பு பெருகட்டும். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே பெண்ணியை நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான எதிர்க்கிரியைகளும் மகனுக்கு விரோதமாய் செயல்படாதபடி தேவனுடைய ஆண்டவரே நித்திய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானத்தையும் பூமியை உடையவராய் உன்னதமான தேவ ஆசீர்வாதம் ஆண்டவரே பெண்ணிக்கு உண்டாவதாக, நிறைவேறுவதாக. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஓ, உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவ பெருக்கம் தொடரட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்து சொல்லி நான் பாடுகிறேன். இந்த சால்வியை தம்பிக்கு அணிவித்து கண்மண்ண விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியக்காரங்களுக்கு தான் சால்வை அணிவிப்போம். ஐயாவுடைய ஊழியத்தை மகன் எடுத்து செய்யப்பட்டார். அவர் ஒரு ஊழியக்காரன் கணக்கு தான். இன்றைக்கு மேன் நம்முடைய அகில உலகத்திற்கு பேர் சால்வி அணிவித்து அவங்க ஆசீர்வதித்து கணப்படுத்துவாங்க. எல்லா கரங்களை தட்டுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Many many happy returns of the day. 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 Glory to Jesus, praise the Lord. Glory to Jesus,
Praise the Lord. Glory to Jesus. Praise the Lord. Glory to Jesus. Praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் வாழ்ந்திருக்கவும் சிறந்திருக்கவும் உயர்ந்திருக்கவும் செய்வாராக. அவனை இப்பொழுது கேட்க விட்டுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Sotram. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. May God bless you, dear. 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 Happy birthday. எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துகிறோம். Happy birthday, Benny Charles. அவர்களுக்கு happy birthday கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. Amen. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சின்ன gift அப்படியே. ஆமென். ஹalleluya. Amen, praise the Lord. சால்வை தேவனுடைய இரக்கத்தின் சார்பாக செனரா பைபிள் சப்போர்ட் Amen, praise the Lord, praise the ஸ்தோத்திரம். யுவ சிறப்பாடு நடக்கணும்னு நினைக்கல. இந்த எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமையாக நடந்துச்சு. ஊழியக்காரங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஆமாம், அது பென்னி சார்லஸுக்குமே ஒரு லக்கி. எந்த அவன் அக்கா சொல்லிட்டு இருப்பான், அவனுக்கு மட்டும் பர்த்டேக்கு மட்டும் இப்படி ஏதோ நடந்துருது. இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னொரு ப்ரோக்ராம், அதனால தான் ஊழியக்காரங்க வந்தாங்க. அதுலேயே கரெக்டாக அவனு இன்னைக்கு பர்த்டே. அதனால் எல்லாரும் ஊழியக்காரங்க வந்து அவரை ஆசீர்வதிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய விருந்து இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிறைய வந்திருக்கிறீங்க. நீங்கள் முழு நாள் எங்கள் கூட செலவு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு ஜெபத்தை பாஸ்டர் பாலையா ஜெபம் பண்ணுவாங்க. அதோடு நம்ம முடிக்க இருக்கிறோம். கிஃப்ட்டை கொடுத்துருங்க அப்படியே அவர்கிட்ட. ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டமாக வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க வார்த்தை கேட்போம். தொடர்ந்து மகா இரக்கமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு வை துதிக்கிறோம். அருமையான தாசனை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ என்னுடையவன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுதல் என்று சொன்ன ஆண்டவர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாட்களிலே மகனே, ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே என்று சொல்லி சுகத்தை கொடுக்கிற ராஃபாவாய் இருக்கிற தேவன் தாமே மகனுடைய தலையை உயர்த்தி அநேகருக்கு அதிகாரியாக, யோசிப்பை போன்ற ஆண்டவரை கனிதரும் திராட்சை செடியாக அநேகருக்கு ஆண்டவரை தகப்பனை தன்னுடைய முற்பிதாக்களுக்கு சீவரட்சனை கொடுக்கத்தக்க மகனாக கர்த்தரை மாற்றி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னேன். கர்த்தாவே, இந்த நாட்கள மகனை நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே பரிசுத்தவான்கள் படைசூழ பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வலது பாரத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலே ஆண்டவரே என்னை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதித்தருவேன் என்று சொன்னேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உன்னை ஆசீர்வதித்து பலம் கொண்டு திடமனதாய் இருந்து ஆண்டவரை நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி ஆண்டவர் அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் நடத்த தேவன் தேசியபடியாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிறோம். உடன் வந்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இவை சேவிக்கிற ஜாதியாய் பரிசு
பரிசுத்த சந்ததியாய் அநேகர்களுக்கு ஆண்டவரே நல்லதொரு குடும்பமாய் நோவாவின் பேழையாய் இந்த இடத்தை நீ வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் அதுக்குள்ளே வந்து அடைக்கல போக தேவன் தாமே ஒரு அடைக்கல பட்டணமாக அப்பத்தின் வீடாக வானத்தின் வாசலாய் நீர் இந்த தரிசனத்தை கொடுத்து வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருநாம மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேத நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தவான்களுடைய அன்பினைக்கும் சமாதானம் வழிநடத்துவோம். விசேஷமாக தம்பி பெண்ணியோடும் இந்த ஊழியத்தோடும் வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.